விஜய் அவர்கள் சொல்லாமலேயே மு.க.ஸ்டாலினுடைய மகன் முகத்தில் கரியை பூசினார். மோடி செய்ய முடியாது, அமித்ஷா செய்ய முடியாது, விஜய் செஞ்சு காமிச்சாரு. சீஃப் மினிஸ்டர் வந்து சிரிச்சிட்டாரு. இனி ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சார். நான் பார்த்தேன், இந்த இத்தனை வருஷத்துல முதல்ல சினிமால சிரிச்சுட்டு தான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து அந்த வாயை வச்சு சிரிச்சுட்டாரு. அந்த சங்கீதா பத்தி வாயை திறந்து பேச மாட்டான், ரிஷா பத்தி பேச மாட்டான். பேசினாச்சு, வாய் வச்சாச்சு. உதயநிதி அரசியல் மிகவும் படுத்து விட்டது. கொடூரமான பாஷையில் சொல்ற மாதிரி மூக்கோடப்பட்டு விட்டது. ஒரு 2 வருஷத்துக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிட்டான்னு வச்சுங்க விஜய். யாராலையும் ஒன்னும் தொட முடியாது. இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பாருமா. உதயநிதியுடைய அந்த ரெட் ஜெயிண்ட் திமிரை அடைச்சாரு பாருங்க விஜய். அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டுமா. விவாதங்கள் தரமாக இருக்கிறது. சபாநாயகர் நன்றாக சபையை நடத்துகிறார். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒரு டைரக்ட் டெலிகாஸ்ட் மூலமாக தன்னுடைய ஒரு மகிமையை உலகத்துக்கு சொல்லி வருகிறார் விஜய். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டெல்லி மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், சட்டசபையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? பயங்கர ஒரு ஃபயரா போயிருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பத்தின முழு விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் சார். எந்த சூட்டோடு சுவையோடு விஜய் அவர்கள் ஆட்சியை அமைத்தாரோ மே மாதம் அன்று முதல் இன்று வரை ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் சொல்றாங்க. ஆனா அதே வேகத்தில் கடந்த 3-4 நாட்களாகவே பட்ஜெட் பிரசன்டேஷனுக்கு அப்புறம் கூட இன்று காலை 9 மணி முதல் இதுவரை நான் டெல்லியிலிருந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டே இருந்தேன். நேரடி தொலைக்காட்சி. எப்படி இன்ஸ்டாகிராம்ல மந்திரி ஆனாங்கன்னு சொல்லி திமுக கிட்ட பண்ணா கூட அந்த இன்ஸ்டாகிராம் இல்லாட்டா கூட டைரக்ட் டெலிகாஸ்ட வச்சுட்டு நல்ல பொதுமக்களுடைய அன்பையும் பண்பையும் ஊழலற்ற ஆட்சி என்பதையும் புகழ்படுத்தி காண்பித்து விட்டார் விஜய் அவர்கள் நேரடி தொலைக்காட்சி மூலமாக. சபாநாயகர் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள், முதலமைச்சருக்கும் அவருடைய டீமுக்கு வாழ்த்துக்கள். காரணம், லோக்சபா மாதிரி ராஜ்யசபா மாதிரி இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் வந்து தமிழக ஜனநாயகத்திற்கு ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு விட்டார் விஜய். இதுலயே பாத்தீங்கன்னா பல விவாதங்கள் போயிருக்கு சார். அதாவது இந்த காவேரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், பல நிதி ஒதுக்கீடுகளுக்கு வந்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குவீங்க சார்? உண்மையான ரூபம் வெளில வந்துருமா? எப்பவுமே ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு, ஒரு போட்டோ வந்து 1000 இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இப்ப வீடியோ வந்துருச்சு, டைரக்ட் டெலிகாஸ்ட் வந்துருச்சு. 9:02க்கு அங்க ஏதாவது பேசினாங்கன்னா உலகம் முழுக்க 9:03க்கு தெரிஞ்சிடுது. முதல்ல அந்த மாதிரி கிடையாது. 24 hours வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ டெக்னாலஜி மூலமாக தஞ்சாவூர்லயோ அல்லது வடார்காடு மாவட்டத்திலேயோ அல்லது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை போன்ற இடங்களில் இருந்தால் பொதுமக்கள் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து என்னுடைய மிக ஆப்த நண்பர் ஒருவர் வடார்காடு மாவட்டத்தில் இருந்தார். முன்னாடி வந்தவாசி மருதாடு பக்கத்துல. நான் அந்த ஊர் சேர்ந்தவன். நான் எங்க அம்மையார் ஊர். அங்கேருந்து ஒருத்தர் போன் பண்ணி வீடியோவில் காமிக்கிறார். சார், நாங்க வந்து விஜய் பேசிட்டார் சார். எப்படிடா பார்த்து எங்கிட்ட வீடியோ காமிக்கிறார் அந்த டெலிவிஷனுக்கு. எங்க பேசுற வீடியோ அவ்வளவு முன்னேறி விட்டது. திமுகவும் அதிமுகவும் இதை தடுத்தது, நேரடி தொலைக்காட்சி. அதுல எலெக்ஷன் ப்ராமிஸ் கொடுத்தாங்களே தவிர கட் பண்ணி போடுவாங்க, பயந்தாங்க. இவர் பயப்படவே இல்லை. ஒண்ணு, நான் ஆட்சி செய்யறதுக்குன்னு சொன்னேன், ஊழலற்ற ஆட்சியை தருகிறேன் என்று சொன்னேன், செய்து காண்பிக்கிறேன். விஜயனுடைய புகழ் வளர்ந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். விவசாய பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் வரவேற்கத்தக்கதில் இருப்பதாகத்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். தவிர மன்டோக் சிங் அலுவாலியா போன்ற ஒரு பொருளாதார நிபுணர்களை வைத்து கமிட்டி அமைத்து அவர்கள் மூலமாக ஆலோசனைகளை பெற்று தமிழகத்தை சீர் செய்ய வேண்டும், ரீஃபார்ம் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் முதலமைச்சர் இருப்பது வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன் லலிதா. ஆனா சட்டசபையிலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு சார். நீங்க வந்து மைக் ஆஃப் பண்றீங்க, சபாநாயகர் வந்து நடுநிலையா இல்ல அப்படின்ற மாதிரி அதிமுக சார்பில் இருந்தெல்லாம் இபிஎஸ் அவர்கள் பயங்கர ஒரு கோவத்துல இருந்தாரு சார். சட்ட மைக் ஆஃப் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, நானும் அதை கேட்டுட்டு தான் இருந்தேன். இபிஎஸ்க்கு கண்டிப்பாக அதை புரிந்து கொள்வார். சபாநாயகர் நடுநிலைமையாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் மந்திரி எல்லாம் திட்டமாட்டாரு. அப்பாவை பண்ணாரு. ஏமா ஒன்னேன்னு கேட்கிறேன், இந்த சபாநாயகர் அப்பாவோட முறை நல்லவரா இருக்காரு.
கருப்பு சட்டை போட்டுன்னு வந்தாலே அப்பாவை திட்டுவாரு. ஏடிஎம்கே எம்பி, எம்எல்ஏ எல்லாம். இப்போ நேத்து ஸ்டாலினே கருப்பு சட்டை போட்டு வந்தாரு. உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு ஒண்ணும் தடுக்கலையே பிரபாகரன். விஜய் ஒண்ணும் சொல்லலையே. நீ என்ன போட்டு வாடா எனக்கு என்ன ஆச்சுன்னுட்டு. அதை தவிர இந்த மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன என்று கேட்டால், அந்த த்ரிஷாவையும் சங்கீதாவையும் எதை திருப்பி திருப்பி விஜய் நினைச்சுக்கிறாரோ இவர் நினைச்சிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அந்த த்ரிஷா சம்பவத்தில் உதயநிதி அரசியல் மிகவும் படுத்து விட்டது. கொடூரமான பாஷையில் சொல்ற மாதிரி மூக்கோடப்பட்டு விட்டது. ஏன்னா அதுல பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாகி விட்டார்கள் விஜய்க்கு. ஒரு பெண் வாக்காளரை பற்றி உதாரணம் சொன்ன என்னுடைய மனைவியார் உடல்நல செயலா இருக்காங்க. அந்த டெலிவிஷனை பார்த்துட்டு அப்புறம் அந்த திமுக எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்கட்டு ஒரு பப்ளிக் ரியாக்ஷன் அப்படி வருது. திமுக காரனுக்கெல்லாம் இந்த பெம்பளை வச்சிருந்தா ஏதாவது பேசணும், அசிங்கமா பேசணும் அப்படின்னு. எப்பவுமே குறைந்தது 60,000 விவதைகளை விடோஸை கொண்டு வந்து கொடுத்த திமுக அரசு போதைப் பொருள் மூலமாகவும், சாராய பொருள் மூலமாகவும், மருந்துகள் மூலமாகவும் 60,000 விதவைகளை தந்தது 5 வருடத்தில் தமிழகத்திற்கு. அவர்கள் எல்லாம் இன்று குஷியாக இருக்கிறார்கள் விஜயை பார்த்து. காரணம் குறைஞ்சு குறை ஆரம்பிச்சுக்காரு. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிட்டான்னு வச்சுங்க விஜய். யாராலையும் ஒண்ணும் தொட முடியாது. இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பாருமா. ஆனா இப்ப திமுக ஏதாச்சும் பிளான் வச்சிருந்தாங்களா சார்? இந்த அமளி ஏதாச்சும் பண்ணணும், வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு. பதவியேற்ற அன்னைக்கு கூட சொன்னாரு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், வெற்றியுடன் இருப்போம், நான் பொதுமக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தார்கள், பொதுமக்கள் நிராகரித்தா நான் வீட்டுக்கு போறேங்கிற மாதிரி இருப்பாரு. அவருக்கு என்ன நஷ்ட லாபம் சொல்லுங்க? இஸ் வெரி ரிச் இன் கண்ட்ரிஸ். பணம் இருக்குது. அவர் பாட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்த்துட்டு போறாரு. இன்னைக்கு கூட நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த லோயர் கோர்ட் வந்து சங்கீதாவை பற்றி சில தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள், வழக்குகளை பற்றி. அதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லைங்களே. அது தனிப்பட்ட வாழ்க்கை தானே. ஏமா லலிதா, நான் எப்படி ஒண்ணா இருக்கலாம், உங்களுக்கு என்னம்மா? அந்த மாதிரி ரீதியில் தான் அவர் போறாரு. இவங்க உதயநிதி. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், உதயநிதியுடைய அந்த ரெட் ஜெயிண்ட் திமிரை அடைச்சாரு பாருங்க விஜய். அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டுமா. அந்த ரெட் ஜெயிண்ட் மூலமா எத்தனை சினிமா படங்களுக்கெல்லாம் வேட்டு வச்சாங்க, எத்தனை சினிமா நடிகர்கள். இப்ப அஜித் எல்லாம் கூட அமுக்கினாங்களே, அந்த தனுஷ் போன்றவர்கள் எல்லாம். ரஜினிகாந்தே சரண்டர் ஆனாரு. ஹைதராபாத்ல போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு. இல்லாமனா இன்னைக்கும் ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. இந்த திமுக எல்லாம் ஆச்சு. விஜய் அதை மாற்றலையே அவரு. நிறைய சினிமா பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியலை மாத்தி விட்டு தான் நான் நினைக்கிறேன் லலிதா. ஆனா இந்த பட்ஜெட் மூலியமும் மற்றும் இன்னைக்கு விவாதம் நடந்துச்சு. இதுல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு மக்களுக்கு சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து சிரிச்சிட்டாரு. நீ ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சார். நான் பார்த்தேன். இந்த இத்தனை வருஷத்துல இவர்தான் முதல்ல சினிமால சிரிச்சுட்டு தான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து அந்த ராஜ்மோகன் பதில் சொல்லச்சும், ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லச்சும் அவர் வாயை வச்சு இப்படி சிரிச்சிட்டாரு. ஒண்ணு. செகண்ட், விவாதங்கள் தரமாக இருக்கிறது. சபாநாயகர் நன்றாக சபையை நடத்துகிறார். நான் லோக்சபாவை 45 வருஷமா பார்த்தேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதை தவிர இந்த 45 வருடத்தில் பல சபாநாயகர் லோக்சபாவில் சோம்நாத் சாட்டர்ஜி உள்பட, சுமித்ரா மகாஜன், ரவி ரே, ஜிஎம்சி பாலயோகி, பல்ராம் ஜாக்கர், சிவராஜ் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் சபாநாயகராக இருக்கும்போது இப்போ ஓம் பிர்லா சபாநாயகர். அந்த சபாநாயகருக்கு பத்திரிகை ஆலோசனை குழுவில் நான் தலைவராக இருந்தேன். இப்பொழுது மெம்பராக இருக்கேன். இந்த இவ்வளோ இயர்ஸ்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒரு டைரக்ட் டெலிகாஸ்ட் மூலமாக தன்னுடைய ஒரு மகிமையை உலகத்துக்கு சொல்லி வருகிறார் விஜய். அதை தடுத்து சிறுகொலை செய்தது திமுகவும் அதிமுகவும். பொதுமக்களுக்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் பேன் பண்ணாங்க திமுக அதிமுக. இப்போது விஜய் வந்து ஓபன் பண்ணது அவருக்கு பாராட்டுதல்கள். ஆனா இந்த திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு சார்? நீங்க அந்த நிதி ஒதுக்கீடு எல்லாம் பார்த்திருப்பீங்க. முதல் பட்ஜெட் ஒன்னே ஒண்ணு, இதுல வந்து சிலது வரவேற்கத்தக்கது நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. அவர் வந்து அந்த இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், 4ஆம் தூண் நேயர்களுக்கு எங்கிட்ட வரவு 100 ரூபாய். ஆனா நான் 150 ரூபாய் செலவழிக்கிறேன். அந்த 50 ரூபாய்க்கு எப்படி வாங்குறேன்? வேற உங்ககிட்ட இருந்தோ இல்லை யார்கிட்ட இருந்து வாங்கணும் இல்லை 50 ரூபா. அந்த 50 ரூபா துண்டு விடத்தை இப்போ 70 ரூபாய் ஆயிடுச்சு. திமுக காரம் பண்ணியிருந்தாங்க 10 லட்சம் கோடி நஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. கஜானாவை நக்கிட்டு போயிட்டாங்களே அப்படியே. ஆக மொத்தம் இவர் வந்து சீர் செய்கிறார். அதற்காகத்தான் வரி போடுவதும் பயப்படுகிறார். வரி போட்டா மவுசு குறைந்து விடும். வரி போடாத இருந்தால் சர்க்காருக்கு எப்படி பண்றது? எவ்வளவு நாள் தான் நீங்க சப்சிடி கொடுத்துட்டு இருக்க முடியும் இலவசமாக? எல்லாரும் சொல்றாங்க சிலிண்டர் கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுக்கலட்டு படிப்படியே செய்வாரு. அவருடைய பேச்சிலேயே, மாரி வில்சன் பேச்சிலேயே
1 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்ற திட்டங்களை நாங்க வைத்திருக்கிறோம்னு சொன்னாரு. இண்டிகேட் பண்ணிட்டாரு. ஹிஸ் ரோட் மேப் போட்டு காமிச்சிட்டாரு. அதை தவிர மிக முக்கியமான அம்சம், எந்த சட்டசபையில் சனாதனத்தை பற்றி பேசினாரோ உதயநிதி வாய் கிழிய அவருக்கு சாட்டை அடி கொடுப்பது போன்று தமிழ் வெற்றி கழகத்தில் உள்ள 2 அமைச்சர்கள் உதயநிதி முகத்தில் கரியை பூசி விட்டார்கள். ஒன்று, வில்சன் அவர்கள் ஜெபமாலை கொண்டு வந்து ஜெபம் செய்தது, அவர் மரியாதை செலுத்தியது, வரவேற்கிறேன். இந்த மாதிரி செய்ய வேண்டும் பொதுமக்கள். ரியல் செக்யூரிட்டி கவர்மெண்ட் விஜய் இது. நான் ஒரு பிராமணனா இருந்தா கூட, பிராமணருக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்திருந்தா கூட, ராஜ்யசபாவுக்கு ஒரு பிராமணன் அனுப்பிச்சா கூட, திருப்பதிக்கு போயிட்டு வேளாண்மை பட்ஜெட் வச்சுட்டு வந்தாரு நம்ம வினோத். அது பெரிய இப்போ ஒன்னே ஒன்று சொல்றேம்மா, என் பையன் பரீட்சை எழுதும் போது, நான் சின்ன இப்பெல்லாம் வளர்ந்துட்டாங்க. கோவில்ல போய் அந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டு வருவேன், இல்லை அந்த எக்ஸாம் ஹாலை வச்சுட்டு வருவேன். அதே மாதிரி ஒரு வீட்டுல திருமணம் நடக்குதுன்னா அந்த திருமண பத்திரிகை சாமி கிட்ட வச்சுட்டு வாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில்லையோ ஒரு அனுமான் கோவில்லையோ இவர் திருப்பதியில போய் வச்சுட்டு வந்தாரு. இது 2மே நல்லதாக இருக்கிறது. விஜய் அவர்கள் சொல்லாமலேயே மு.க. ஸ்டாலினுடைய மகன் முகத்தில் கரியை பூசினார். மோடி செய்ய முடியாது, அமித்ஷா செய்ய முடியாது, விஜய் செஞ்சு காமிச்சாரு. அதனால ஆனா திமுக வந்து இந்த கைதுக்கு பின்னாடி நாங்க வந்து நீங்க சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு இருக்குன்னு பயங்கர பில்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பில்டப்பை வந்து அங்க நிறைவேற்றினாங்களா? இல்ல அது என்ன மாதிரி முடிஞ்சது சார் திமுக விடையாட பில்டப்? போக போக பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு அந்த கைது என்பது அவசரமா பண்ணா கூட அரசாங்கத்திற்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் அதிலிருந்து சமாளித்து விட்டார்கள். அவங்களும் கேஸ் போட்டு போய் கோர்ட் வந்து இமீடியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அங்க நான் சாயங்காலத்துக்குள்ள விடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள அவர் தஞ்சாவூர் போயிட்டு வந்துட்டார். அவர் பேக் போன் உடைக்க பார்த்தாங்க. அதாவது ட்ரெயின்ல வந்து பஸ் உட்கார வச்சுட்டு போய் உட்கார வைக்க திருப்பி கொண்டு வந்து விட்டோம். ஒரு 6-7 ஹவர்ஸ் அவர் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. அதுதானே. இனி அவர்கள் ஜாகிரதையாக இருப்பார்கள். இனி அந்த சங்கீதா பத்தி வாயை திறந்து பேச மாட்டான் ஒருத்தன். த்ரிஷாவை பத்தி பேச மாட்டான். பேசினாச்சு, வாய் வச்சாச்சு. எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலின் தான் சரி, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னென்ன பேசினாரு, மு.க. ஸ்டாலின் பண்ணாரா ஒண்ணு வகுத்து விட்டாரு. ஆனா அதே மு.க. ஸ்டாலின் சீமானுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர் கருணாநிதி ஒரு கைவாளின்னு ஒரு வீடியோ வந்தது, அதை பேன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்லல அவங்க. சோ என்னை பொறுத்த மட்டும் இதுதான் ஒரு பின்னணியாக நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பல சந்தேகங்களுக்கு பதிலும் அளிச்சிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.